ஒருபொழுதும் பிஜேபி கட்சியோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதில் நாங்க தெளிவாக இருக்கிறோம். இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவசரமாக டெல்லி ஏன் போறாரு? நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக செல்கிறேன்றார். ஏன் போன வருஷம் அவர் போல? அதுக்கு முந்தின வருஷம் அவர் ஏன் போல? அப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து நிதி பிரச்சனை இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய சரியான நிதியை வந்து ஒன்றிய அரசு கொடுத்ததா? அப்பெல்லாம் போய் சண்டை போடாதவர் இப்ப ஏன் போறாருன்னா, வெள்ளை கொடை பிடிப்பதற்கான தேவை வந்துவிட்டது. யார் அந்த தம்பி என்று எல்லோரும் நம்ம கேட்கிறோம். இடி ரைடுங்க பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மார்க்ல கோடிக்கணக்கான முறைகேடுகள் நடந்திருக்கு. அமலாக்கத்துறை 1000 கோடின்னு சொல்றாங்க. ஆனா விசாரிச்சு பார்க்கின்ற பொழுது 40,000 கோடிகளை தாண்டுது அப்படின்ற ஒரு தகவல் வருது. அப்ப இதையெல்லாம் ஒரு குடும்பம் கொள்ளையடித்திருக்கு. அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, அந்த தம்பியை காப்பாற்றுவதற்காக, தம்பியினுடைய நண்பர்களை காப்பாற்றுவதற்காக, இங்கிருந்து தலைமறைவாக சென்று லண்டனில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் டெல்லி செல்கிறாரே தவிர தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்கெல்லாம் அவர் போல. அவருக்கு உண்மையிலேயே மாநில உரிமையின் மீது அக்கறை இருந்திருந்தா நீட்டுக்காக நீங்க போய் பார்த்திருக்கணும்ல. கச்சத்தீவு பிரச்சனைக்காக முதலமைச்சர் போய் பார்த்திருக்கணுமா கூடாதா? தமிழ்நாட்டினுடைய மீனவர் பிரச்சனைக்கு போய் பார்த்திருக்கணுமா கூடாதா? பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என்பதற்காக போய் பார்த்திருக்கணுமா கூடாதா? டங்ஸ்டன் சுரங்கத்திற்காக மக்கள் தண்ணி எழுச்சியாக போராடியதால் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது. அது குறித்து முதலமைச்சர் அவர்கள் டெல்லி சென்று பிரதமரை பார்த்திருக்கணுமா கூடாதா? கல்வியினுடைய வளர்ச்சிக்காக 2000 கோடியை இன்னும் தர மறுக்கிறது என்று அன்பின் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாருல, அதற்காக முதலமைச்சர் போய் சண்டை போட்டிருக்கணுமல்ல.